Namaste to all, welcome to my channel SK Hindi Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யூசேஜ் ஆஃப் இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்டை ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஒரு சென்டென்ஸில் இருக்கிறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படிலாம் அதை ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு 25 ஹிந்தி சென்டென்சஸ் இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் அப்படிங்கிற வேர்டை ஹிந்தியில் மே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நான் நன்றாக இருக்கிறேன், மே டீக் ஹூ. சிம்பிளான சென்டென்ஸ். மே டீக் ஹூ. டீக் அப்படின்னா நன்றாக. மே டீக் ஹூ, நான் நன்றாக இருக்கிறேன். அடுத்தது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் அப்படிங்கிற வேர்டை நம்ம மே அப்படின்னு யூஸ் பண்ணணும். இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்டை ஹூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சந்தோஷமாக அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாப்பி அப்படின்னா குஷ். மே குஷ் ஹூ, மே குஷ் ஹூ. அடுத்தது நான் வீட்டில் இருக்கிறேன், மே கர் பர் ஹூ. நான் அப்படின்னா மே, இருக்கிறேன் அப்படின்னா ஹூ, வீட்டில் அப்படின்னு வரும்போது கர்பர். கர்பர். மே கர் பர் ஹூ, மே கர் பர் ஹூ. சிம்பிளான சென்டென்ஸ். ஓகேவா? ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே இருக்கிறேன். இங்கே அப்படின்னா யஹா, அங்கே அப்படின்னா வஹா. ஸோ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா மே யஹா ஹூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னா மே வஹா ஹூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே இருக்கிறேன், மே யஹா ஹூ. அடுத்தது நான் சமைச்சிட்டு இருக்கேன். நான் சமைச்சிட்டு இருக்கேன் எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னா மே, சமைச்சிட்டு அப்படின்னா கானா பனா ரஹா ஹூ. கானா அப்படின்னா சாப்பாடு, பனா ரஹா அப்படின்னா செஞ்சுக்கிட்டு, சமைச்சிக்கிட்டு. ஸோ மே கானா பனா ரஹா ஹூ. அடுத்தது நான் பணியில் இருக்கிறேன். நான் ஒர்க்கில் இருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? மே காம் பர் ஹூ. பணியில் இருக்கிறேன். ஸோ பணியில் அப்படின்னு சொல்லும்போது காம் பர், காம் அப்படின்னா ஒர்க். ஸோ நான் மே காம் பர் ஹூ, மே காம் பர் ஹூ. அடுத்தது நான் இப்போது கடையில் இருக்கிறேன். நான் இப்போ கடையில் இருக்கேன். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நான் அப்படின்னா மே, இப்போது அப்படின்னா அபி, கடையில் அப்படின்னா துகான் மே, இருக்கிறேன் ஹூ, மே அபி துகான் மே ஹூ, மே அபி துகான் மே ஹூ. அடுத்தது நான் அறையில் இருக்கிறேன். அறையில், ஆக்சுவலி அறை அப்படின்னா ரூம். ஸோ கமரா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அறையில் அப்படின்னு அந்த இயல் ப்ரொனவுன்சியேஷன் வரும்போது நம்ம ஹிந்தியில் கமரே மே, கமரே மே, அந்த மேங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ மே கமரே மே ஹூ, மே கமரே மே ஹூ. அடுத்தது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் ஹாப்பியாக இருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னா மே, மகிழ்ச்சி ஹாப்பி அப்படின்னா குஷ், இருக்கிறேன் அப்படின்னா ஹூ, மே குஷ் ஹூ, மே குஷ் ஹூ. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மே குஷ் ஹூ. ஓகே. அடுத்தது நான் பஸ்ஸில் இருக்கிறேன். நான் பஸ்ஸில் இருக்கேன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நான் அப்படின்னா மே, பஸ்ஸில், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பஸ் அப்படின்னா பஸ். பஸ்ஸில் அப்படின்னு சொல்லும்போது பஸ் மே, அந்த இல் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நம்ம ஹிந்தியில் மே அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ மே பஸ் மே ஹூ. அடுத்தது நான் பள்ளியில் இருக்கிறேன், மே ஸ்கூல் மே ஹூ. பள்ளி அப்படின்னா ஸ்கூல், பாட்சாலா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். மே ஸ்கூல் மே ஹூ. இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம கேஷுவலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் தூங்க போகிறேன், நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஹிந்தியில் பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தயாராக இருக்கிறேன். நான் அப்படின்னா மே, தயாராக அப்படின்னா தயார், ஹிந்தியில் தயார். இருக்கிறேன் ஹூ, மே தயார் ஹூ. நான் தயாராக இருக்கிறேன், மே தயார் ஹூ. அடுத்தது நான் பயத்தில் இருக்கிறேன். நான் பயந்துட்டுருக்கேன். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? நான் அப்படின்னா மே, பயத்தில் அப்படின்னா டரா ஹுவா ஹூ. டரா, டர் அப்படின்னா பயம். பயத்தில் டரா ஹுவா ஹூ, மே டரா ஹுவா ஹூ. ஓகே. அடுத்தது
நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ நான் அப்படின்னா மே, உன்னுடன் அப்படின்னு வரும்போது தும்ஹாரே, தும்ஹாரே சாத், உன்னுடன் தும்ஹாரே சாத். இருக்கிறேன் ஹூ, நான் உன்னுடன் இருக்கிறேன், மே தும்ஹாரே சாத் ஹூ, மே தும்ஹாரே சாத் ஹூ. நான் குழப்பத்தில் இருக்கிறேன், மே உல்ஜன் மே ஹூ, உல்ஜன் குழப்பத்தில், கன்ஃபியூஷன் அப்படின்னா உல்ஜன் மே, உல்ஜன் மே. நான் அப்படின்னா மே, உல்ஜன் மே அப்படின்னா குழப்பத்தில், இருக்கிறேன் ஹூ, மே உல்ஜன் மே ஹூ, மே உல்ஜன் மே ஹூ. ஓகே, அடுத்தது நான் சோகமாக இருக்கிறேன், சோகமாக அப்படின்னா சேட். ஸோ அந்த சேடுக்கு ஹிந்தியில் உதாஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், உதாஸ். ஸோ நான் சோகமாக இருக்கிறேன், நீங்களே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், மே உதாஸ் ஹூ, மே உதாஸ் ஹூ. ஓகே, மே உதாஸ் ஹூ. அடுத்தது நான் வேலையற்றவனாக இருக்கிறேன், நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம், மே பேரோஜ்கார் ஹூ, மே பேரோஜ்கார் ஹூ. நான் வேலையற்றவனாக இருக்கிறேன், மே பேரோஜ்கார் ஹூ, பேரோஜ்கார் ஹூ. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், மே பிமார் ஹூ, பிமார் அப்படின்னா எனக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னு அர்த்தம். ஸோ மே பிமார் ஹூ, மே பிமார் ஹூ, பிமார் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல், மே பிமார் ஹூ. அடுத்தது நான் பட்டினியோடு இருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதுக்கு ஹிந்தியில் மே புக்கா ஹூ, பசிக்குது பட்னியாக இருக்கேன் அப்படின்னா புக்கா அப்படின்னு அர்த்தம். மே புக்கா ஹூ, நான் பட்னியோடு இருக்கிறேன், மே புக்கா ஹூ, மே புக்கா ஹூ. அடுத்தது நான் விடுமுறையில் இருக்கிறேன், நான் ஹாலிடேஸில் இருக்கேன். இது எப்படி சொல்லலாம், மே சுட்டி பர் ஹூம், சுட்டி பர் ஹூம். சுட்டி அப்படின்னா ஹாலிடே, நான் அப்படின்னா மே, விடுமுறையில் அப்படின்னா சுட்டி பர், இருக்கிறேன் ஹூம், மே சுட்டி பர் ஹூம், நான் லீவில் இருக்கிறேன், மே சுட்டி பர் ஹூம். அடுத்தது நான் கோபமாக இருக்கிறேன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், நான் அப்படின்னா மே, கோபமாக அப்படின்னா குஸ்ஸா, குஸ்ஸா, கோபம் அப்படின்னா குஸ்ஸா, இருக்கிறேன் ஹூ, மே குஸ்ஸா ஹூ, நான் கோபமாக இருக்கிறேன், மே குஸ்ஸா ஹூ. அடுத்தது நான் காரில் இருக்கிறேன், நான் காரில் இருக்கேன். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், மே காடி மே ஹூ, காரில் அந்த இல் வரும்போது நம்ம மே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ மே காடி மே ஹூ இப்படியும் சொல்லலாம், மே கார் மே ஹூ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். மே காடி மே ஹூ, அதர்வைஸ் மே கார் மே ஹூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நான் சோர்வாக இருக்கிறேன், நான் டயர்டாக இருக்கேன். இது எப்படி சொல்லலாம், மே தக்கா ஹுவா ஹூ, மே தக்கா ஹுவா ஹூ, மே தக்கா ஹுவா அப்படின்னா டயர்டாக சோர்வாக, இருக்கிறேன் அப்படின்னா ஹூம், மே தக்கா ஹுவா ஹூம், நான் சோர்வாக இருக்கிறேன், மே தக்கா ஹுவா ஹூம். ஓகே, அடுத்தது நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன், நான் தூங்கிட்டு இருக்கேன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், நான் அப்படின்னா மே, தூங்கிக்கிட்டு இருக்கேன், சோ ரஹா ஹூ, சோ ரஹா, சோ ரஹா, இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஹூ. ஸோ நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா மே சோ ரஹா ஹூ, மே சோ ரஹா ஹூ, நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன், மே சோ ரஹா ஹூ. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சென்டென்ஸ். அதாவது நான் ஓய்வில் இருக்கிறேன், நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை எப்படி சொல்லலாம், மே ஆராம் மே ஹூ, ஆராம் அப்படின்னா ரெஸ்ட், நான் ஓய்வில் இருக்கிறேன், மே ஆராம் மே ஹூ, ஓய்வில் அப்படின்னு வரும்போது நம்ம ஆராம் மே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் ஓய்வில் இருக்கிறேன், மே ஆராம் மே ஹூம். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 25 சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சென்டென்சஸ். அதாவது நான் அப்படிங்கிற வேர்டும் இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணி பார்த்தக்கூடிய சென்டென்சஸ் தான். பேசிக்காக இதை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல், சப்போர்ட் மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். தேங்க்யூ டு ஆல், தன்யவாத்.